بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الخلق وسيد المرسلين وعلى آله وأصحابه الغر الميامين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. وقال أيضا: وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا ولكن أكثر الناس لا يعلمون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவர்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறப்பான சபையில் அமரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். உலகத்திலே வாழ்ந்த மறைந்த இந்த உலகத்திற்கே தலைவராக இருந்த அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் எந்த குறையோ பிழையோ கண்டுபிடிக்க முடியாத, குறைக்கு பிழைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதருடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதற்காக நாங்கள் இருக்குகின்றோம். உலகத்தில் எத்தனையோ மனிதர்களை பற்றி நாங்கள் பேசுகின்றோம், அவர்களுடைய நல்லவற்றை சிலாகிக்கின்றோம், புகழ்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கும், மனிதர்களுக்கு தெரியாத ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அவர்களுடைய வாழ்க்கையில் மறைவு என்றொன்று கிடையாது. எல்லா பகுதியும் உம்மத்துக்கு முன்னால் ஹதீஸ்களூடாக வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை படிப்பதற்காக ஆசையோடு ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களுடைய வருகையை கபூல் செய்வானாக. அந்த நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாகவும் அவர்களை பின்பற்றுபவர்களாகவும் அல்லாஹு தஆலா எங்களை ஆக்கி வைப்பானாக. கண்ணியமானவர்களே, முதலாவதாக நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், இங்க நாங்க வந்திருக்கிறது இல்மை படிப்பதற்காக. இல்மை படிக்க வந்திருக்கிறோம். இல்மை படிப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சிறப்புகளை சொன்னார்களோ எல்லா சிறப்புகளும் எங்களுக்கு இருக்கின்றன. இல்மை படிக்க வந்திருக்கிறோம், ஒரு மாணவராக வந்திருக்கிறோம். அதுவும் அது உயர்ந்த மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படிப்பதற்காக வந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் திர்மிதி ஷரீஃபில் பதிவாக இருக்கிறது: மன் ஸலக தரீகன் யப்தகி ஃபீஹி இல்மன் ஸலகல்லாஹு பிஹி தரீகன் அல் ஜன்னah. ஒரு மனிதர் இல்மை தேடி ஒரு பாதையில் செல்வாரானால் அல்லாஹு தஆலா சுவனத்துக்குரிய பாதையை அல்லாஹ் அவருக்கு இலகுபடுத்தி கொடுக்குகிறார். சுவர்க்கத்துக்குரிய பாதை ஒரு மனிதருக்கு இலகுவாகின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா கொடுக்குகிறார். அது மட்டுமல்ல, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்: வ இன்னல் மலாயிகத லததஉ அஜ்னிஹதஹா ரிதன் லிதாலிபில் இல்ம். ஒரு மாணவரை திருப்திப்பட்டு அந்த மாணவரை விரும்பி மலக்குமார்கள் அவர்களுக்காக தங்களுடைய இறக்கையை விரிக்குகிறார்கள் என்று சொன்னார்கள். மலக்குமார்களுடைய இறக்கைக்கு கீழால இல்ம படிக்க நாங்க வந்திருக்கிறோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்: வ இன்னல் ஆலிம, ஒரு இல்மை கற்கக்கூடிய மாணவர், லயஸ்தக்ஃபிரு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் ஹத்தல் ஹீதானு ஃபில் மா. வானத்தில் இருப்பவர்கள், பூமியில் இருப்பவர்கள், கடலில் இருக்கின்ற மீன்கள் கூட அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகின்றன என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, எனவே இந்த சபையில் நாங்கள் வந்திருக்கிறோம், இல்ம படிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்காக மலக்குமார்கள் துவா செய்கிறாங்க, எங்களுக்காக பாதையில் இருக்கக்கூடிய புட்கள் இஸ்திக்ஃபார் செய்கின்றன, எங்களுக்காக வேண்டி கடலில் இருக்கக்கூடிய மீனினங்கள் இஸ்திக்ஃபார் செய்கின்றன. அப்படியான ஒரு சிறப்பான ஒரு நல்ல பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம். நிறைய பேர் யோசிக்கலாம், இந்த வயசுல நாங்க என்னத்துக்கு இல்ம படிக்கணும், இவ்வளவு இதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி விளங்கி என்ன செய்ய? கண்ணியமானவர்களே, இல்ம படிக்கிற நியத்தோட நாங்க இருந்து மௌத்தாகுவோமாக இருந்தா நாங்க இல்மை படித்த ஆலிம்களுடைய கூட்டத்தோட எழுப்பப்படும். லேசான விஷயம் இல்லை. அதனால மௌத் வரைக்கும் படிப்பேன் என்ற சிந்தனையோடு இருக்கணும். இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றி எழுதுகிறார்கள், அவர்களுடைய கடைசி நேரம், அவருடைய சக்கராத்துடைய நேரம், பெரிய முஃபஸ்ஸிர், தஃப்சீர் எழுதிய ஒரு மிகப்பெரிய இமாம்,
தாரீஹுடைய வரலாறுடைய மிகப்பெரிய ஒரு கிதாப் எழுதிய இமாம் தான் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ். அவர்களுடைய சக்கராத்துடைய நேரத்தில் ஒருவர் போய் ஒரு துஆவை சொல்லி கொடுக்கிறார். அவர் சொன்னார்கள், உங்களுடைய எனக்கு சக்கராத்தில் இருக்குகிறார், சொல்லுகிறார், பேனையையும் மைக்குப்பியையும் கொண்டு வாருங்கள், நான் எழுதி கொள்வதற்காக என்று சொல்லுகிறார். கேட்டார்கள், இந்த நேரத்திலேயுமா நீங்கள் எழுதி கொள்ளப் போகிறீர்கள்? சொன்னார்கள், இந்த நேரத்திலேயும் நான் இல்மை படிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். இதே மாதிரியான சம்பவம் சுஃபியானு சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பற்றியும் எழுதப்பட்டது. சக்கராத்துடைய நேரத்தில் பேனையையும் மைக்குப்பியையும் வைத்து எழுதிய வரலாறு சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அபு ஹனீஃபாவுடைய முக்கியமான மாணவர் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ், இவர்களுடைய சக்கராத்துடைய நேரத்திலே போகிறார். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் இந்த மாணவரிடத்தில் போய் கேட்கிறார், ஒரு மஸ்அலா கேட்கிறார். எப்போது? சக்கராத்துடைய நேரத்தில் ஒரு மஸ்அலா கேட்கிறார். ஹஜ்ஜில கல்லடிக்கிறது வாகனத்துல வந்து கல்லடிக்கிற சிறந்ததா, நடந்து வந்து கல்லடிக்கிற சிறந்ததான்ற மசாலாவை கேட்கக்கூடிய அவர் ஒரு பதில் சொன்னார். அபூ யூசுப் அவருக்கு திருத்தி கொடுத்தார். அப்படி அல்ல என்று திருத்தி கொடுத்தார். அந்த மாணவர் சொல்லுகிறார், வீட்டை விட்டு வெளியேறவும் இல்லை, அழுகுரல் சத்தம் கேட்கிறது, இமாம் மௌத்தாகிய சத்தம். அப்ப எப்ப போய் இல்ம படிச்சுக்கிறார்? தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி நேரத்திலேயும் இல்மை படிப்பவர்களாக இருந்திருக்கிறார். நாங்கெல்லாம் ஒரு 20-25 தாண்டினா எங்களோட இல்முக்குரிய பாதை துண்டிக்கப்பட்டு விடுது. நாங்க படிக்க தயாரில்லை. எல்லா உலக விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராகிறோம், ஆனா நாங்க இல்ம படிக்க தயாராகிறோம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்கட ஊர்ல ஒரு நல்ல நிலைமையை உண்டாக்கணும், இல்ம படிக்கிற சூழலை உண்டாக்கணும். மாஷா அல்லாஹ், இன்றைக்கு இல்ம படிக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படிக்கணும்ன்ற தேற்றத்தோட நாங்க வந்து இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாங்க வந்திருக்கிறது சீரத்துல் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹுடைய சீராவை படிக்க வந்திருக்கிறோம். நிறைய பேர் சீரான்ற என்ன? சீரா என்ற வார்த்தைக்கு வழி நடக்கிறது, முன்மாதிரியாக நடந்து கொள்றது, வழிகாட்டுறது என்ற அர்த்தத்தை சீரா என்ற வார்த்தைக்கு கொடுக்கிறாங்க. பொதுவாக ஒரு மனிதருடைய முன்மாதிரிக்கு எங்களுக்கு சீரான்னு சொல்லலாம். ஆனால் இந்த சீரான்ற வார்த்தைக்குரிய கௌரவம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கைக்கு மட்டும்தான் சீரான்ற வார்த்தையை உபயோகித்திருக்கிறார்கள். வேற நபிமார்களுடைய சம்பவங்கள் இருக்குது, சஹாபாக்களுடைய சம்பவங்கள் இருக்குது, இமாம்களுடைய சம்பவங்கள் இருக்குது. ஆனா எவைகளுக்கும் சீரா என்ற வார்த்தை பிரயோகம் செய்யப்படல. சீரா என்ற வார்த்தை, அந்த வழிகாட்டல் என்ற வார்த்தை பிரயோகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு மட்டும்தான் சீரா என்ற அந்த பதத்தை உபயோகிக்கின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, சீரா என்பது வாழ்க்கை முன்மாதிரி. எனவே நபி ஸல்லல்லாஹுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் முன்மாதிரியை நாங்க படிக்க போறோம். அதனால இங்க வந்திக்கிறோம். தொடர்ந்து நாங்க வகுப்புகளுக்கு வருவோமாக இருந்தா எங்களுக்கு முழுமையான சீராவை படிச்சு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சு. கண்ணியமானவர்களே, இந்த சீராவுக்குள்ளால என்னென்ன விஷயங்கள் பேசப்படும்? சீரான்ற தலைப்புக்குள்ளால முதலாவது சீரான்ற தலைப்புக்குள்ளால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புத்திமதிகள், கூற்றுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு என்னென்ன சொல்லிக்கிறாங்க, வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை சொல்லி தந்திக்கிறாங்க என்ற கூற்றுகள், அவங்களுடைய ஹதீஸ்கள், இவைகள் சீராவுக்குள் பேசப்படும். இரண்டாவது விஷயம், நுபுவத்துடைய ஆதாரங்கள். நுபுவத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்பதற்குரிய ஆதாரங்கள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸ்களூடாகவும் ஏனைய மத தௌராத், இஞ்சில் போன்ற வேதங்களூடாகவும் இருந்து எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி என்பதற்கான ஆதாரங்கள் இந்த சீராவுல பேசப்படும். மூன்றாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹுடைய வம்சம், வம்சத்தொடர். அவங்களோட வம்சம் எங்கிருந்து வந்துச்சு, எப்படியான புனிதமான வம்சமாக அது இருந்துச்சு, குறைஷியர்கள் எவ்வளவு ஒரு சிறந்த நசபுள்ளவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க என்ற விஷயம் இதுக்குள்ளால பேசப்படும். நாலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிச்சிறப்புகள், அவங்கள்ட்ட மட்டும் இருந்த விசேஷமான சிறப்பம்சங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய நபிமார்கள்ட்ட இல்லாத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட காணப்பட்ட சிறப்பம்சங்கள். இதுல நிறைய உலமாக்கள், இந்த நான் சொன்ன ஒவ்வொரு தலைப்பிலையும் நிறைய உலமாக்கள் நிறைய கிதாப் எழுதிக்கிறாங்க. இந்த ஒவ்வொன்றிலையும் நிறைய கிதாப்கள் எழுதிக்கிறாங்க. அதுல இந்த தலைப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தனி சிறப்பு என்ற தலைப்புல இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கிதாப் எழுதிக்கிறாங்க. அல் ஹஸாயிஸுல் குப்ரா என்ற ஒரு கிதாப் எழுதிக்கிறாங்க.
அதே மாதிரி உன்மூதஜுல் லபீப் ஃபி ஹஸாஇஸில் ஹபீப் என்று சொல்லி ஒரு கிதாப் எழுதிக்கிறாங்க. இப்படி இப்னுல் முலக்கின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க காயத்து சூல் ஃபி ஹஸாஇஸிர் ரசூல் என்று நிறைய கிதாபுகள் எழுதிக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு தலைப்பிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த தனிச்சிறப்பம்சங்கள், அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஅஜிஸாத்துகள், அற்புதங்கள், வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டினாங்க என்ற விஷயங்கள். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகள். அடுத்தது முன்மாதிரியான வாழ்க்கை முறை, அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன முன்மாதிரிகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பிறப்பிலிருந்து வஃபாத் வரையிலான நிகழ்வுகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து வஃபாத்துக்கு இடப்பட்ட காலத்தில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள், அதில் இடம்பெற்ற யுத்தங்கள், போர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடுகள், குணாதிசயங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இந்த விடயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம் எப்படி அமர்ந்துச்சு, அவங்களோட குடும்ப அங்கத்தவர்கள் யார் யார் இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் யார் யார்களாக இருந்தாங்க என்ற இந்த பிரதான விஷயங்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த சீரான்ற வகுப்பு அமையப்பெறும். அப்ப நாங்க சீராவை படிக்கிற நேரத்துல இந்த தலைப்புகளுக்கு உட்பட்ட விஷயங்கள் இடக்கடைகளுக்கு வந்துட்டு போகும். அன்பார்ந்தவர்களே, இப்ப அடுத்த கேள்வி, நாங்க ஏன் சீராவை படிக்கணும்? நாங்க ஏன் சீராவை படிக்கணும்ன்றதுக்குரிய முக்கியமான காரணம், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகிய முன்மாதிரி, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரிக்கு அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த அழகிய முன்மாதிரி என்ன என்றதை படிக்கிறது ஒரு இபாதத்தாக இருக்குது. என்ன முன்மாதிரி இருக்குது, என்னென்ன முன்மாதிரி நான் என் வாழ்க்கையில் எடுக்கணும்ன்றத படிக்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்குது. எனவே அது ஒரு இபாதத்தாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், நாங்க ஒரு முஸ்லிமாக இருக்கிறாண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நேசிக்காட்டி முஸ்லிமாக, யூதர்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவங்க தானே, கிறிஸ்துவர்களும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஏன் அவங்க முஸ்லீம் என்று நாங்க சொல்றல, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஏற்றுக்கொள்ளல, அவங்க அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஏற்றுக்கொள்ளல. எனவே ஒரு மனிதன் முஸ்லீம் ஆகணும் என்று சொன்னா அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தது, அவன் எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் வாழ வேண்டும் என்று இருந்தாலும் அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின முறையில தான் அந்த வணக்க வழிபாடை செய்யணும். வேற முறையில் ஒரு இபாதத் செஞ்சு அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான், பித்அத்தா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படிப்பதன் மூலமாக அவங்களுடைய இபாதத்தை நாங்க படிச்சு கொள்ளலாம். மூணாவது, ஒரு மனுஷன் சுவனம் போகணும்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு வேணும். பின்னால ஹதீஸ் வருகிறது, எல்லா நபிமார்களும் சிபாரிசுக்கு பின்வாங்கக்கூடிய அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வாங்க. எனவே எங்களோட சுவர்க்கத்துக்கு காரணமாக இருக்கிறவங்க அவங்க. எனவே அவங்களை விட எங்களுக்கு நன்றி செய்த ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இருக்கிறார், அவங்களை விட எங்களுக்கு உபகாரம் செய்த ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இருக்கிறார். எனவே அந்த மனிதர், உபகாரம் செய்த ஒரு மனிதருடைய வாழ்க்கையை நாங்க படிக்கிறது. அதே மாதிரி ஒரு மனிதர் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கணும். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க மாட்டேன்னு அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ்வோட நேசம் உண்டாகும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் எங்களுக்கு வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் வரதாக இருந்தா அவங்களோட வாழ்க்கையை படிக்கணும். படிச்சா நாங்க கவரப்படுவோம், அந்த வாழ்க்கையால நாங்க லைக்கப்படுவோம். அதுக்கு பின்னால் எங்களை தானா அந்த நபியூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் வரும். அவனோட பேரை கேட்டா தானாக ஸலவாத் எங்களோட வாயால வரும். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு இந்த நேசமும் வருகிறது இல்லை, வாயில ஸலவாத்தும் வருகிறது இல்லை, அந்த நபியை பின்பற்றத்துல விருப்பம் வருவதும் இல்லை, அந்த சுன்னத்துல ஆர்வம் வருவதும் இல்லைண்டா ஏன் காரணம்? அந்த நபியை நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கல். ஒரு வீரரை பத்தி விளங்குறோம், அவரை பத்தி பேசுறோம், அவருடைய நடத்தைகளை நாங்க எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரோம். ஏன்? அவரை பற்றிய விஷயங்களை நாங்க தெரிஞ்சு வச்சுக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படிக்கிறது ஒரு இபாதத். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எங்களுக்கு கிடைக்கப்பட்ட நிறைய நல்ல விஷயங்களுக்கு நாங்க ஒரு நன்றி செலுத்துறதாகவும் இது அமைந்திருக்கிறது. அடுத்த முக்கியமான மூன்றாவது விஷயம், உலகத்துல வாழ்ந்த எந்த ஒரு மனிதருடைய எல்லா வார்த்தைகளும் பதியப்படலை. நாங்க காலையிலேருந்து எவ்வளவு வார்த்தை பேசுவோம், எங்களோட வார்த்தை எல்லாத்தையும் எழுதி வச்சா 100க்கு ஒரு 5% நல்ல வார்த்தை, 95 இருக்கும் நல்லம் இல்லாத வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த பேச்சுகளும் பதியப்பட்டிருக்குது. அந்த அனைத்துமே முன்மாதிரிக்குரியதாகவும் நல்லதாகவும் தான் இருக்குது. அவ இப்படியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுடைய எல்லா பேச்சுகளையும் சஹாபாக்கள் எங்க இருப்பாங்க, சஹாபாக்கள் எழுதி ஹதீஸ் பாடமாக்கினவங்கல்ல,
எதை சொல்றதோ அதை அப்படியே மனசில பதிச்சு கொள்வாங்க. எங்களுக்கு தெரியும், பெரிய புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்கள் எடுத்து பார்த்தா சில ஹதீஸ்கள் மிக நீண்ட ஹதீஸ்கள் ஒரு தடவையில சஹாபாக்கள் பாடமாக்கிப்பாங்க. கண்ணியமானவர்களே, அப்ப அந்த நீண்ட நீண்ட ஹதீஸ்களை சஹாபாக்கள் பாடமாக்கி கொள்வாங்க. சலாசம் என்னெல்லாம் பேசுறாங்களோ அதை மனப்பாடமாக்கி கொள்வாங்க, அதை அடுத்தவங்களுக்கு அறிவிச்சு கொடுப்பாங்க. அப்ப நபிசாத்துடைய ஒட்டுமொத்த பேச்சுகளும் பதியப்பட்டிக்குது, அது பாதுகாக்கப்பட்டிக்குது, அது பின்பற்றப்படத்தக்கவைகளாக இருக்குது. எனவே நாங்க சீராவை முழுமையாக படிக்கிறது ஏனென்றால் அந்த சீரால முழுமையான பின்பற்றுதலுக்குரிய விஷயங்கள் அந்த சீரால இருக்குது. அடுத்தது முக்கியமான விஷயம், ஒரு மனிதன் வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்ன்றது எங்களுக்கு கிடைக்கும். உதாரணமா ஏழ்மைக்கிறார், இவருக்கு வாழ்க்கையில் என்ன, எப்படி வாழணும், எளிமையில எப்படி வாழணும், இந்த பாடமும் நபிசாத்துடைய வாழ்க்கையில் இருக்குது. நிறைய வசதி வருகிறது, இந்த நேரத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழணும். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வருகிறது, மனுஷன் தான் பிரச்சனை வரும், யாரோடையாலும் பிரச்சனை வருது, அடுத்து வீட்டோட உறவினர்களோட. இந்த பிரச்சனையின் போது ஒரு மனிதன் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், இதையும் மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்தீங்க. ஒரு மனிதன் மௌத்தானா அவனோட சொத்தை எப்படி பிரிக்கணும், இதையும் எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்தீங்க. இப்படி வாழ்க்கையில எப்படி என்னெல்லாம் ஒரு மனிதனுக்கு அன்றாடம் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இதோ இதை எல்லாத்திலையும் எங்களுக்கு சீரா மூலமாக முன்மாதிரியும் வழிகாட்டலும் இருக்குது. அடுத்த மிக முக்கியமான விஷயம், நபி ஸல்லல்லாஹு வாழ்க்கையை நாங்க படிக்கிறதன் மூலம் ஒரு நபியாக இருந்து கொண்டு எவ்வளவு அல்லாஹ்வை பயந்தாங்க, எவ்வளவு வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டாங்க, அழைப்பு பணிக்கு நேரம் கொடுத்தாங்க, குடும்ப வாழ்க்கைக்கு நேரம் கொடுத்தாங்க, வியாபார முறைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் கொடுக்கல் வாங்கல் எப்படி நடக்கணும்ன்ற முழுமையான விஷயத்தை சொல்லி தந்தாங்க. ஏனைய நாடுகளோடு எப்படி நடந்து கொள்ளணும், ஏனைய அரசர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும் என்ற அரசியல் பகுதியையும் சொல்லி தந்திக்கிறாங்க. யுத்த களத்தில் எப்படி நடக்கணும் அதையும் சொல்லி தந்திக்கிறாங்க. பொது சேவைகள், ஜக்காத், பைத்துல் மால் மாதிரியான பொது சேவைகளை எப்படி முன்மாதிரியா செய்யணும் என்ற பாடத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வாழ்க்கையுடைய எல்லா படித்தரத்தையும் எப்படி செஞ்சாங்கண்டா சமத்துவம் பேணி செஞ்சுக்கிறாங்க. சமத்துவம் பேணிடா இப்ப நாங்க ஒரு வேலையில் ஈடுபட்டா இன்னொரு வேலையில குறை வரும். உதாரணமா பொது சேவையில ஈடுபட்டா குடும்ப விஷயங்கள்ல குறை உண்டாகும், வியாபாரத்தில் ஈடுபட்டா பொது சேவைகள்ல குறை உண்டாகும், யுத்த விஷயங்கள்ல ஈடுபடுவாராக இருந்தா அவருக்கு ஏனைய தொழில் விஷயங்கள், சமூக குடும்ப விஷயத்துல குறை உண்டாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏக காலத்துல 10 மனைவியோடு இருந்து அவங்கதான் மார்க்கத்தையும் சொல்லி கொடுக்கணும், அரசியலையும் சொல்லி கொடுக்கணும், களத்திலையும் வழி நடத்தணும், குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிறாங்க. எந்த பகுதியிலையும் யாரும் குறை சொன்னதில்லை. இதுல கூட ஈடுபட்டாங்க, அதனால இந்த பகுதி குறை வந்துச்சு, இப்படியான ஒரு குறை இல்லாத ஒரு வாழ்க்கைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திக்கிறான். அடுத்த கடைசி முக்கியமான விஷயம், உலகத்துல வாழ்ந்த எல்லா மனிதருடைய, உலகத்துல வாழ்ந்த எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவருடைய முழு வாழ்க்கையும் பதியப்பட்டிருக்காது. நான் முன்னுக்கு சொன்னது முழு வார்த்தையும் பதியப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முழு வாழ்க்கையும் பதியப்பட்டிருக்குது. பிறப்புக்கு முன் எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எங்கள்கிட்ட கேட்டா எங்களோட வாழ்க்கையை பத்தி சொன்னா என்ன சொல்லல, எங்களிலிருந்து எங்களுக்கு நினைவுள்ள காலத்திலிருந்து வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளவுதான் எங்களுக்கு சொல்லு. நபி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கை எவ்வளவு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றா, அவங்களோட அப்பமாரிலிருந்து பாதுகாக்கப்பட்டு, அவங்களோட அப்ப எப்படி இருந்தாரு, அந்த பரம்பரை எப்படி இருந்துச்சு, 40வது பரம்பரை எப்படி இருந்துச்சு, 30வது பரம்பரை எப்படி இருந்துச்சு, 5வது பரம்பரை எப்படி இருந்துச்சு, 3வது பரம்பரை எப்படி இருந்துச்சு, இந்த பரம்பரையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு அவங்க சின்ன பிராயத்துல எப்படி நடந்து கொண்டாங்க, 4 வயசுல என்ன நடந்துச்சு, 5 வயசுல என்ன நடந்துச்சு, 10 வயசுல என்ன நடந்துச்சு, 20 வயசுல என்ன நடந்துச்சு, 40 வயசுல என்ன நடந்துச்சு, வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அங்கங்களும் பதிவு செய்யப்பட்டீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு பேனையும் தாள்களும் மலிவாக கிடைக்கின்ற இந்த காலத்துல எங்களுக்கு செய்ய முடியாதத பேனையும் தாள்களும் இல்லாத அந்த காலத்துல, மிக அரிதான குறைவான அந்த காலத்துல எவ்வளவு பாதுகாத்திருந்தாங்க அந்த சஹாபாக்கள், இமாம்கள், முன்னால வாழ்ந்தவங்க அவங்களுடைய வம்சங்களை, அவங்களுடைய வாழ்க்கையை, வரலாற பாதுகாத்து வச்சிருந்தாங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவை, வாழ்க்கையைத்தான் நாங்க படிக்க போகிறோம். கண்ணியமானவர்கள், நாங்க இந்த சீராவுடைய முக்கியத்துவம் என்னான்னு பார்த்தோம். இப்ப நாங்க தலைப்புக்குள்ளுக்கு வரப்போகிறோம். முதலாவதாக நபிமார்கள். அல்லாஹு தாலா இந்த உலகத்துல சீர்திருத்தத்துக்காக வேண்டி நபிமார்கள் அல்லாஹு தாலா அனுப்பினார். ஒரு சமூகம் கொஞ்ச காலம் போற நேரத்துல
வழி தவற வழிகட ஆரம்பிக்கிற நேரத்தில் அல்லாஹு தாலா நபிமார்களை அனுப்பி அந்த சமூகத்தை சீர்திருத்தக்கூடியவனாக இருந்தான். எனவே இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையில் நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாங்க. இந்த நபிமார்கள் எண்ணிக்கை என்ன? இந்த விஷயத்த நாங்க பொதுவாக எல்லாரும் 1,24,000 என்று சொல்ற வளமை எங்கள் டீக்குது. கண்ணியமானவர்களே, நாங்க ஆதாரபூர்வமாக ஒரு விஷயத்த தெரியணும். அதுதான் படிக்கிறேன். இல்முண்டா ஆதாரபூர்வமாக படிக்கிறோம், அதான் கல்வி. இங்க நாங்க அந்த ஹதீஸையும் தந்திக்கிறோம். ஸஹீஹ் இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ரிவாயத், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நான் கேட்டேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, கமில் அம்பியா, நபிமார்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,20,000 என்று பதிலளித்தார். அப்ப நபிமார்களுடைய எண்ணிக்கை 1,20,000 என்றது இந்த ரிவாயத்தின் எங்களுக்கு விளங்குது. தொடர்ந்து கேட்டாங்க, கமிர் ருசுலும் இந்தாலிக், அவர்களில் எத்தனை ரசூல்மார்கள் இருந்தார்கள்? நபிமார்கள் வேற, ரசூல்மார்கள் என்றது வேற. எல்லா ரசூலும் நபியாக இருப்பாங்க, எல்லா நபியும் ரசூல் அல்ல. நபியை விட உயர்ந்த பதவிதான் ரசூல் என்பது. எல்லா ரசூலும் நபிமார்கள், ஆனா எல்லா நபிமார்களும் ரசூல்மார்கள் அல்ல. கேட்டார்கள் எத்தனை ரசூல்மார்கள் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 313 ஜம்மன் கஃபீரன், 313 எனும் பெரும் தொகையானோர் என்று சொன்னாங்க. அப்ப மொத்த நபிமார்கள் 1,20,000 பேர், அதுல ரசூல்மார்கள் 313 பேர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அப்ப இந்த 313 ரசூல்மார்களையும் எல்லாருடைய வாழ்க்கை வரலாறும் சொல்லப்பட, அதுல 25 நபிமார்களுடைய வாழ்க்கை தான் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனைய தௌராத், இன்ஜீல் போன்ற முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய வேதங்களில் சிலர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எங்கட குர்ஆன்ல 25 நபிமார்களை பத்தி மட்டும்தான் பேசப்பட்டிருக்கிறது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், துல்கிஃப்ல் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், அல் யஸா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மத் ஸலவாத்துல்லாஹி வஸலாமுஹு அலைஹி. அப்ப இப்படி 25 நபிமார்களுடைய வம்சங்கள், 25 நபிமார்களுடைய பெயர்கள் தான் குர்ஆன்ல சொல்லப்பட்டி. அதுலேயும் எந்த ஒரு நபியுடைய முழு வாழ்க்கையும் குர்ஆன்ல சொல்லப்படல. தேவையான விஷயங்கள், படிப்பினைக்குரிய விஷயங்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த தலைப்பு, நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? இதுல பிரதானமான 3 வித்தியாசங்கள் உலமாக்கள் எழுதுறாங்க. நபிக்கும் ரசூலுக்கும் என்ன வித்தியாசம்? நபிண்டா என்ன, ரசூலுண்டா என்ன? அதுல முதலாவது வித்தியாசம் எழுதுறாங்க, நபிமார்களுக்கும் வஹி அருளப்படும், ரசூல்மார்களுக்கும் வஹி வரும். நபிமார்களுக்கும் வஹி அருளப்படும், ரசூல்மார்களுக்கும் வஹி அருளப்படும். ஆனா ரசூல்மார்கள் அந்த வஹியை கட்டாயமாக எத்தி வைக்க வேண்டும். அவங்களுக்கு தாவத் வாஜி, கட்டாயமாக அழைப்பு பணி தாவா செய்யும். நபிமார்களுக்கு அழைப்பு பணி கட்டாயம் அல்ல. சில நபிமார்கள் அவங்களோட அமலோட வாழ்ந்துட்டு பேத்திக்கிறாங்க, அது அவங்களுக்குள்ள. ரசூல்மார்களாக இருந்தால் அவங்க கட்டாயமாக தாவா, அழைப்பு பணியில் ஈடுபடணும் என்ற ஒரு வித்தியாசத்தை உலமாக்கள் சொல்றாங்க. இன்னொரு வித்தியாசத்தை சொல்றாங்க, நபிமார்களுக்கு அவங்களுக்கு அவ்வப்போது ஏற்கனவே உள்ள ஷரியத்தின்படி பின்பற்றுவதுதான் அவங்களோட வேலை. ஏற்கனவே உள்ள நபியுடைய ஷரியத்தை பின்பற்றுவாங்க, புதிதாக ஒரு ஷரியத் அவங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டுச்சு. ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் புதிய ஒரு ஷரியத்தை கொடுப்பான். முன்னுக்குள்ள நபிமார்களை அனுப்பி போட்டு பின்னுக்கு வந்த ஒரு ரசூலுக்கு, அல்லது முன்னுக்குள்ள ரசூல் வந்துட்டு பைத்திடுவாரு, பின்னால வர ரசூலுக்கு புதிய ஒரு மார்க்கத்தை, சட்ட திட்டங்கள் அல்லாஹு தாலா கொடுப்பான். நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா அந்த பழைய முன்னால வாழ்ந்த ரசூலுடைய நபியுடைய அந்த ஷரியத்தை தான் கொடுப்பான் என்ற ஒரு கருத்தையும் எழுதிக்கிறான். மூன்றாவது ஒரு வித்தியாசம் எழுதுறாங்க, ரசூல்மார்கள் அல்லாஹு தாலா குஃபார்கள்ட்ட, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய சிலை வணங்கக்கூடிய மக்கள்கிட்டையும் அனுப்புவான். ஆனா நபிமார்கள் அல்லாஹு தாலா முஸ்லீம்கள்ட்ட தான்
அதாவது ஏற்கனவே ஒரு நபியை பின்பற்றி கொண்டிருந்த சமூகத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நபிமார்கள் அல்லாஹு தாலா அனுப்பிக்கிறான் என்ற கருத்தையும் இப்னு தைமியா போன்ற ரஹ்மஹுல்லா போன்ற பலரும் பல மாதிரியாக இந்த நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசங்களை குறிப்பிட்டாங்க. இதுல முதலாவது ரசூல் யார்? உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பின்னால இத்ரீஸ் ஷீத் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்றெல்லாம் கருத்துகள் இருக்குது. முதலாவது அனுப்பப்பட்ட ரசூல் யாரு? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமான்றதுல அறிஞர்கள்ட்ட கருத்து வேற்றுமைக்கு. சிலர் சொல்றாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாவது நபியும் ரசூலும் என்று. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க இல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாவது ரசூல். அதுக்கு அவங்க காட்டக்கூடிய ஆதாரம் நாங்க அந்த ஹதீஸை தந்திக்கிறோம். ஷஃபாத்துடைய ஹதீஸ். கியாமத்துடைய நாளையில மக்கள் பயங்கரமான நிலைமையில இருப்பாங்க. எல்லா நபிமார்கள்ட்டையும் வைத்து எங்களுக்கு சிபாரிசு செய்யுமாறு கெஞ்சுவாங்க. அந்த நேரத்துல மனிதர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போயிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களை அவனாக படைத்து மலக்குமார்களுக்கு உங்களுக்கு சிறந்தாழ்த்தும்படி சஜதா செய்யும்படி ஏவிய அவ்வளவு கண்ணியமான ஆள் தானே நீங்க, அல்லாட்ட போய் எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்களே என்று கேட்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, சிபாரிசு செய்கின்ற தகுதி எனக்கு கிடையாது என்று அந்த சுவர்க்கத்துல வச்சு அந்த பழத்தை உட்கொண்டு தன்னால நடைபெற்ற அந்த ஒரு விடயத்தை நினைத்து சிபாரிசு செய்வதற்குரிய அருகதை தனக்கு கிடையாது. நீங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து போய் நூஹன் ஃபஇன்னஹு அவ்வலு ரசூலின் பஅதஹுல்லாஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் போங்க, அவங்க தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதலாவது ரசூல் என்ற வார்த்தையை அவங்க பாவிக்கக்கூடிய அந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. புகாரில வரக்கூடிய ரிவாயத். இதை வச்சு சொல்றாங்க முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ற கருத்தை சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் உலமாக்கள்கிட்ட இது விஷயத்துல ரெண்டு விதமான கருத்துகளும் நீக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் என்ற கருத்தும் நீக்குது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது ரசூல் என்ற கருத்தும் நீக்குது. சரி, இப்ப நாங்க இந்த தலைப்புல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால அவங்களோட வழித்தோன்றல்ல தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மிக நீண்ட கால அழைப்பு பணியில் ஈடுபட்டவங்க தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலகத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. 950 வருடங்கள் அழைப்பு பணியில் ஈடுபட்டாங்க. எவ்வளவு காலம்? 950 வருடம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த மக்கள் அவங்களை ஏற்றுக்கொள்ளல. கண்ணியமானவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்துப்படிக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தோட கப்பல்ல வந்தவங்க வெறும் 80 பேர். 80 பேர் தான் அவங்க ஈமான் கொண்டிருந்தாங்க. எவ்வளவு காலத்துக்கு? 950 வருடம் ஒரு கூட்டத்துல பாடுபட்டு வெறும் 80 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு பொறுமையாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருப்பாங்க. இந்த கூட்டத்துக்கு இடையில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அல்லாஹ் அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க சொன்னத குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறாங்க. கால ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, யா அல்லாஹ் இரவு பகலாக இந்த கூட்டத்துக்கு நான் அழைப்பு கொடுக்குகிறேன். ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா, நான் எவ்வளவு அழைப்பு கொடுக்கிறேனோ அவ்வளவுக்கு என்ன விட்டவங்க வெறுண்டோடுகிறாங்க என்று தான் பட்ட கஷ்டங்களை அஸ்ரர்து லஹும் வ அலன்து லஹும், நான் ரகசியமாகவும் சொல்லி பார்த்தேன், பகிரங்கமாகவும் சொல்லி பார்த்தேன். இவங்க ஏத்துக்கொள்றாங்க இல்லையா அல்லாஹ்ன்னு தன்னை அல்லாஹ்ட்ட முறைப்பாடு செய்தான். எனவே அல்லாஹ் அவங்களுக்கு கப்பலை கட்ட சொல்றாங்க. கப்பல் அந்த 80 பேர்களும் ஏறுறாங்க. பெரிய ஒரு வெள்ளத்தை அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். அந்த வெள்ளத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌம் அழிக்கப்பட்டாங்க. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நீண்ட வரலாறு. நாங்க நேர நபி ஸல்லல்லாஹு வரலாறு தான் எங்களுக்கு பிரதானம். அதனால முக்கியமாக ஒரு சில நபிமார்களுடைய மட்டும் முக்கியமான விஷயங்களை நாங்க தொட்டு காட்டி கொண்டு போறோம். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒட்டுமொத்த கூட்டமும் வெள்ளத்தில் அழிக்கப்பட்டாங்க. அதுக்கு பின்னால் அந்த வெள்ளத்துக்கு பின்னால இருந்து மீண்டும் சந்ததி இந்த உலகத்துல உருவாகிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால மீண்டும் அந்த சந்ததியினர்கள் உருவாகிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 3 பிள்ளைகள் இருந்ததாக ரிவாயத்துகள்ல வருது. ஹாக்கிம்ல வரக்கூடிய ரிவாயத், சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலது நூஹின் ஸலாத்தத்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க. சாம், ஹாம், யாஃபிஸ். இந்த 3 பேர் இருந்தாங்க. சாம், ஹாம், யாஃபிஸ். கண்ணியமானவர்களே, இந்த 3
குழந்தைகள்ல இருந்துதான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை இந்த உலகத்துக்கு வருகிறது. அதுல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பரம்பரையில நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பரம்பரை வருகிறது, ஆத் கூட்டத்துடைய பரம்பரை வருகிறது, சமூத் கூட்டத்துடைய பரம்பரை வருகிறது, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரை. இப்படி எல்லா நபிமார்களும் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து தான் அந்த 3 மகன்மாருடைய வம்சத்தொடரில் இருந்துதான் எல்லா பரம்பரைகளும் உருவாகுகின்றன. கண்ணியமானவர்களே, அப்ப இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தில இருந்து நபி ஸல்லல்லாஹுடைய அவங்களுடைய அந்த மூதாதையர்கள்ல வரக்கூடிய அத்னான் என்று சொல்லி ஒருவர் இருக்கிறார். அவர் வரைக்கும் வம்சத்தொடர் இருக்குது. வம்சத்தொடர்களை 3 விதமாக அல்லது 4 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரைக்குமான வம்சம். இன்னொன்று இருக்குது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தில இருந்து இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் வரக்கூடிய வம்சம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில இருந்து அத்னான் என்றவர் வரைக்கும் வரக்கூடிய வம்சம். அத்னான் என்பவரிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் வரக்கூடிய வம்சம் என்று இந்த வம்சத்தொடர்களை பிரிப்பாங்க. கண்ணியமானவர்களே, இதுல இந்த அத்னான் வரைக்குமான வம்சத்தொடர்கள் சஹீஹான ரிவாயத்துகள்ல ஊர்ஜிதமான அறிவிப்புகள்ல பதிவு செய்யப்பட்டில்லை. ஊர்ஜிதமான சஹீஹான ரிவாயத்துல பதிவு செய்யப்பட்டில்லை. இதுல நாங்க பார்த்தோம்டா வேதக்காரர்களுடைய நூட்களில் இருந்துதான் இஸ்லாமிய அறிஞர்கள், வரலாற்றுடைய அறிஞர்கள் இந்த வம்சத்தொடர்களை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதுல நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் 8 பேருடைய வம்சங்களை 8 தலைமுறையினர் வராங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் 8 பேர் வராங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் 8 பேர் வராங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்ல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் 8 பேர் வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அத்னான் என்பவர் வரைக்கும் 40 பேர் வராங்க. அத்னானுடைய பரம்பரையிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் 21 பேர்கள் வராங்க. மொத்தமா கிட்டத்தட்ட 77-80 பேர்களுக்குள்ளால இந்த வம்சத்தொடர்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுல ஊர்ஜிதமான பகுதி, சஹீஹான ரிவாயத்துல வந்த பகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அத்னான் வரைக்குமான பகுதி. ஆனாலும் நாங்க இங்க வரலாற விளங்கக்குள்ளே பல்வேறு வம்சங்களை, கோத்திரங்களை விளங்க வேண்டிய தேவை எங்களுக்கு வாரது. அதனால ஏனைய நூட்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஓரளவு கூர்ஜிதமான வம்சத்தொடரை நாங்க ஒரு பார்வைக்காக வேண்டி, ஒரு விளங்கி கொறதுக்காக வேண்டி தந்திக்கிறோம். அப்ப இதை நீங்க பார்த்தா விளங்கும், இந்த சாட்டை பார்த்தா விளங்கும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 3 மகன்மார்கள் இருக்கிறாங்க. சாம், யாஃபிஸ், ஹாம், 3 மகன்மார் இருக்கிறாங்க. இந்த 3ம் அந்த ஹதீஸ்ல வந்தது. கண்ணியமானவர்களே, இதை நீங்க சாட்டை பார்த்தா விளங்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சாமுடைய பரம்பரையில சாமுடைய மகன் இரம் என்ற ஒரு ஆள் வரார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சாம், சாமுடைய மகன் இரம். இரமுடைய 2 மகன் இருக்கிறாங்க. இரமுக்கு 2 மகன். ஒன்று ஆசிர், அவருக்கு தான் ஆபிர் என்ற பெயரும் சொல்றது, அல்லது அவுல் என்று 2 மகன் வராங்க. இந்த அவுலுடைய மகன் தான் ஆத் என்று சொல்லக்கூடியவர் வராரு. நாங்க ஆது சமூகம் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆத் சமூகம் என்று கேள்விப்பட்டிருப்போம். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அனுப்பப்பட்ட ஆத் சமூகத்தை பத்தி நாங்க கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி அந்த ஆது நபியுடைய மகன் தான் ஹூத் அலைஹிஸ். அந்த ஆது நபியுடைய மகன் என்ற கருத்தும் நீக்குது, பேரன் என்ற கருத்தும் நீக்குது, அல்லது 3வது 4வது தலைமுறையில வந்தவர் என்ற கருத்தும் நீக்குது. எப்படியோ ஆதுடைய வம்சத்தொடர்ல வந்தவர் தான் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம். அப்ப எங்களுக்கு பார்த்தா விளங்குது, நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சாம் என்ற மகனின் மூலமாக வந்திருக்கிறாங்க. அடுத்த மகன் மூலமாகத்தான் அந்த ஆசிர் என்ற மகனுக்குரிய மகன் தான் சமூத் என்றவர். அந்த சமூதுடைய பரம்பரையில தான் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. கண்ணியமானவர்களே, அப்ப ஏன் இந்த வம்சங்களை நாங்க விளங்கி கொள்ளணும்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வம்சத்தொடர்ல வராங்க, பொதுவாக பின்னாலையும் நாங்க வம்சத்தொடர்களை பத்தி கூடுதலாக தேவைப்படும்.
இப்ப கேட்கலாம், இந்த வம்சத்தை என்னது நாங்க படிக்கணும், இதுல என்ன முக்கியம் ஈகுது, ஏன் இந்த வம்சத்தொடர்ண்டா? கண்ணியமானவர்களே, நாங்க விளங்கி கொள்ளணும். இன்றைக்கு நாங்க எங்கட இந்த பொதுவாக இன்றைய வளமேல எதுக்கு முக்கியத்துவம் உண்டா, நாங்க ஒரு ஊருக்கும் நாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். எங்க போனாலும் நீங்க எந்த ஊருன்னு தான் கேட்பாங்க. நீங்க எந்த யார்ட மகன் என்று கேட்கறத விட நீங்க எந்த ஊர் அல்லது எந்த நாடு, வெளிநாடுகளுக்கு போன எந்த நாடுன்னு கேட்பாங்க. பொதுவாக இன்றைய காலத்துல ஊரை வச்சு நாட்டை வச்சியும் தான் ஒரு மனிதன் இனங்காணப்பட்டது. அன்றைய அரபி உலகத்துல மூதாதையர்களுடைய காலத்துல ஊரை வச்சு நாட்டை வச்சு மனிதன் இனங்காணப்படல. காரணம், உங்களுக்கு ஊரு நாடு ஒன்று கிடையாது. எங்க தண்ணிக்குதோ வசதி வாய்ப்புக்கோ அங்க வைத்து அவங்க கொஞ்சம் காலம் வாழ்வாங்க. அது முடிஞ்சது பிறகு தண்ணி வற்றிய பிறகு வேறொரு இடத்துல தண்ணி இருந்தா அந்த தண்ணி உள்ள பகுதியை நோக்கி போவாங்க. ஆக முக்கியமாக அவங்கள்ட்ட கருதப்பட்டது குடும்பம், கோத்திரம். கோத்திரத்துல அதீத தீவிரமானவர்களாக இருந்தாங்க. கோத்திரம் பெரிய என்றாலும் மிகையாது. கோத்திரத்துல கொஞ்சம் அவங்களுக்கு பற்று கூடுதலாக இருந்துச்சு. எங்க போனாலும் தன்னை கோத்திரத்தை தான் அறிமுகப்படுத்தி கொள்வாங்க. நான் இந்த கோத்திரம், இந்த குலம். அந்த கோத்திரத்தை மையமாக வச்சு நிறைய சண்டைகள் நடந்திக்குது. இந்த கோத்திரத்துக்கும் அந்த கோத்திரத்துக்கும் சண்டை. அந்த காலத்துல கோத்திரத்தை வச்சுதான் பெருமைப்படுவாங்க, கோத்திரத்தை வச்சுதான் சண்டை பிடிச்சு கொள்வாங்க. எங்கேயாலும் பாலைவனத்துல பயணம் போற நேரத்துல யாராவது நீ எந்த கோத்திரம்டா கோத்திரம்னு சொல்லவும் பயப்படுவாங்க. காரணம், இவர் சொல்ற அந்த கோத்திரத்துடைய பெயரை சொல்லிட்டோம்டா அந்த அவருடைய கோத்திரத்தை சேர்ந்த யாராவது ஒரு அப்பா இவருடைய கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சிருந்தா பழி வாங்குவாங்க. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையை நாங்க எடுத்து பார்த்தாலும் அவங்களுடைய ஆரம்ப காலத்தில் இந்த குறைஷியர்கிட்ட இருந்தது கோத்திர வெறி. ஷிஅபு அபி தாலிப், அபு தாலிப் என்ற கணவாயில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அவங்களோட குடும்பத்தையும் தான் சிறையில வச்சாங்க. அந்த குடும்ப உறவினர்கள்ல ஹாஷிம் கோத்திரம், முத்தலிப் கோத்திரம், இந்த ரெண்டு கோத்திரத்தையும் சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சேர்த்து சிறையில வச்சாங்க. அந்த முத்தலிப் கோத்திரம், ஹாஷிம் கோத்திரத்தில் இருந்த காஃபிர்களையும் சேர்த்துதான் வச்சாங்க. அவங்க விட்டு கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை செய்யறதுக்கு எத்தனையோ முயற்சி செய்த போதும் ஹாஷிம் கோத்திரம், முத்தலிப் கோத்திரம் விட்டு கொடுக்கல. ஏன்? எங்கட கோத்திரத்தை சேர்ந்தோரால நீங்க கொள்ள. குறைஷியர்கள் இஸ்லாத்துக்கு வந்த முஸ்லீம்களை தண்டிச்ச நேரத்திலையும் அந்தந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் அந்தந்த கோத்திரத்தாள்களும் தண்டிச்சாங்க. வேற கோத்திரத்தார்கள் எங்கட கோத்திரத்தை கை வச்சப்படான்றதுல கவனமாக இருந்தாங்க. கண்ணியமானவர்களே, இது பரம்பரையாக இருந்து அவங்களிடம் இருந்த ஒரு விதமான ஆக்ரோஷம், வெறி, கோத்திர வெறி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கோத்திர வெறி அப்படியே இல்லாமலாக்கி போட்டாங்க. ஸல்லல்லாஹு செய்த ஒரு பெரிய புரட்சி தான், பெரிய ஒரு மாற்றம் தான். என்ன செஞ்சாங்க? முஸ்லிம் என்று சொல்வதில் தான் நீ பெருமைப்படணும். நீ இந்த கோத்திரம், அந்த வம்சம், அந்த பரம்பரைன்றத நீ பெருமைப்பட தேவையில்ல. உனக்கு ஆக கூட மக்காவிலிருந்து வந்தவர்களுக்கு முஹாஜிர் என்ற ஒரு பேர், மதீனாவிலிருந்து வந்தவங்களுக்கு அன்சார் என்ற ஒரு பேர். இதை தவிர உங்களுக்கு வேற பெயர் கிடையாது. கோத்திர பேர், பழைய பேர், அந்த பெயரை வச்சு நீங்க வாழக்கூடாது என்றத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு விளங்கப்படுத்தி அந்த கோத்திர வெறி இல்லாமல் ஆக்கிறான். அப்ப நாங்க ஏன் இந்த கோத்திரத்தை பத்தி படிக்கிறோம்டா, ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கையை நாங்க பார்க்கிற நேரத்துல நிறைய கோத்திர தாக்குதல்கள் ஏற்பட்டிக்குது. மக்காவுடைய வெற்றி எடுத்து பார்த்தாலும் கோத்திரங்களோட சம்பந்தப்பட்டதாகத்தான் மக்காவுடைய வெற்றியும் அமைஞ்சிருந்துச்சு. கண்ணியமானவர்களே, எனவே அந்த கோத்திரங்களை பற்றி ஒரு அறிவு இருந்தா எங்களுக்கு மிக ஒழுங்காக நேர்த்தியாக அந்த வரலாறை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற அமைப்புல தான் நாங்க இந்த கோத்திரங்களை பற்றிய உள்ள ஒரு தெளிவை தாரோம். அதுல கண்ணியமானவர்களே, நீங்க பார்த்தா விளங்கும், அந்த சமூத் கூட்டத்திலிருந்து தான் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ஆத் கூட்டத்திலிருந்து நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அர்ஃபஹஷ் என்ற அந்த பரம்பரையினுடைய 8வது ஆளாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த பரம்பரையில் இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அப்ப இந்த அர்ஃபஹஷ்டுடைய பரம்பரையில் இருந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதாக வரலாற்றாசிரியர்கள் வம்சத்தொடர்களை குறிப்பிடும் போது குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனா நாங்க நன்றாக விளங்கிக் கொள்ளணும், அந்த அத்னானுக்கு மேல உள்ள அந்த வம்சத்தொடர்கள் 100% ஊர்ஜிதமானவைகள் அல்ல.
இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் இருந்துதான் ஜுர்ஹும் என்ற ஒரு கோத்திரம் வருவார்கள். நாங்க பின்னால பத்தி படிப்போம். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் இருந்துதான் ஜுர்ஹும் என்ற கோத்திரம் வருவாங்க. அந்த ஜுர்ஹும் என்ற கோத்திரத்தினுடைய பெண்ணைத்தான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிச்சு மக்காவுல வாழ்ந்தாங்க. அந்த ஜுர்ஹும் கோத்திர பெண்ணுக்கும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பிறந்த அந்த வம்சத்தொடர்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வாராங்க என்ற அந்த வம்சங்களை நாங்க ஓரளவுக்கு விளங்கி கொள்வோமாக இருந்தா எங்களுக்கு இந்த வரலாற்று தொடரை விளங்குறது லேசாக இருக்கும். கண்ணியமானவர்களே, இப்ப இந்த நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நீங்க அடுத்த பக்கத்தை பார்த்தா விளங்கும். இந்த ஆதுடைய மகன் அல்லது பேரன் அல்லது மூன்றாவது வழித்தோன்றவரில் வந்தவர்கள் தான் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஆத் என்ற அந்த சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. கண்ணியமானவர்களே, இந்த ஆத் என்ற சமூகம் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். அல்லாஹு தஆலா இந்த ஆத் என்ற சமூகத்துக்கு என்ன செய்தான் என்று நபியை நீங்க பார்க்கலையான்னு அல்லாஹு தஆலா கேட்கிறான். ஏனென்றா இந்த ஆத் என்ற கூட்டம் சிலை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சிலை வணக்கத்தை தடுத்தாங்க. அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்க என்று சொன்னாங்க. மிக அழகாக உபதேசம் செஞ்சாங்க. யா கௌமி அபுதுல்லாஹ மா லக்கும் மின் இலாஹின் கைரு. மக்களே, நீங்க அல்லாஹ் மட்டும் வணங்குங்க என்று நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் புத்தி சொன்னாங்க. மேலும் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய வஸாதகும் ஃபில் ஹல்கி பஸ்தா, அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய உடல் சக்தியை தந்திருக்கிறான் என்று சொன்னாங்க. இந்த ஆத் கூட்டத்துடைய விசேட அம்சம் என்னாண்டா, தஃப்சீருடைய கிதாபுகள் இமாம் குர்துபி, இமாம் பகவி போன்றவங்க சொல்றாங்க, இந்த ஆத் கூட்டம் மிக உயரமானவர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய மிக உயரமானவர் 100 முழமுள்ளவராக இருப்பார் என்ற கருத்தை எழுதிக்கிறான். அவங்களோட மிக உயரமானவர் 100 முழமுள்ளவராக இருப்பார், கட்டையானவர் 60 முழமுள்ளவராக இருப்பார். இப்படியான ஒரு பாரிய உடல் சக்தி உள்ளவர்களாகத்தான் இந்த ஆத் கூட்டம் இருந்தாங்க என்றத அல்லாஹு தாலா இந்த குர்ஆன்லயும் அவங்களுடைய சக்தியை பற்றி அல்லாஹு தாலா சொல்றான். லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், அது இது போன்றவர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லைன்னு அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. ஆத் போன்ற ஒரு சமூகம் உலகத்துல படைக்கப்படல. அவ்வளவு பிரமாண்டமான சமூகமாக அல்லாஹு தாலா அந்த ஆதுடைய சமூகத்தை ஆக்கி வச்சிருந்தார். ஆனா அந்த மக்கள் என்ன செய்யல, நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழிபடல, அல்லாஹ்வை நிராகரித்தாங்க. அல்லாஹு தாலா அவர்களை அழித்ததாக இத் அர்சல்னா அலைஹிமுர் ரீஹல் அகீம், பயங்கரமான புயல் காற்றை அனுப்பி அல்லாஹு தாலா அவர்களை அழித்து போட்டதாக அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமானவர்களே, எனவே இந்த ஆதுடைய வம்சத்துல தான் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஒருவர் இருந்தாரு, கஹ்தான் என்று சொல்லி. நாங்க அவருடைய சாட்டை தான் அடுத்தது கீழே தந்திக்கிறோம். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் கஹ்தான் என்ற ஒரு ஆள் இருந்தாரு. ஹூத் இவர் இந்த கஹ்தானுடைய வம்சத்தொடருடைய விஷயத்துல அறிஞர்கள்ட்ட பல்வேறு கருத்துகள் இருக்குது. இவர் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனா அல்லது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வேறு தொடர்ல வரக்கூடிய மகனான்ற பல கருத்துகள் இருக்குது. ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் என்றத அநேகமான அறிஞர்கள் சரி காண்றாங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் இந்த கஹ்தான் என்ற அந்த பரம்பரை, அந்த வழித்தோன்றல்கள்ல இருந்து ஜுர்ஹும் என்ற கோத்திரம் உருவானாங்க. அந்த விடயங்களை நாங்க இன்ஷா அல்லாஹ் பின்னால பார்ப்போம். அடுத்தது கண்ணியமானவர்களே, இந்த சமூத் கோத்திரம், இந்த ஆதுக்கு பக்கத்துல வர சமூத் கோத்திரம், இந்த சமூத் கோத்திரம் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம். அல்லாஹு தாலா சமூத் என்ற கோத்திரத்தாருக்கு அல்லாஹு தாலா நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பினார். இவங்களுடைய விசேட சிறப்பம்சம் என்னன்னா, அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத், கற்களை குடைந்து வீடு கட்டக்கூடியவன், பிரமாண்டமான சக்தி உள்ளவன், கற்களை குடைந்து வீடு கட்டக்கூடிய பலமுள்ளவர்களாக அவங்க ஈந்திக்கிறாங்க. இவங்க கட்டிய வீடுகள் தான் இந்த சமூத் கோத்திரத்தாருடைய மிக அழகான வேலைப்பாடுகளோட கற்களை குடைந்து அவங்க கட்டிய அந்த வீடுகள் தான் இவைகள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த சமூத் கோத்திரத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. இவங்களை சமூத் கோத்திரம் ஏத்துக்கொள்ளல, நபின்றதை ஏத்துக்கொள்ளல. நீங்க நபின்றதுக்கு என்ன அத்தாட்சின்னு கேட்டாங்க. அத்தாட்சி ஒன்று கொண்டு வந்தா தான் ஏற்றுக்கொள்வோம் சொன்னாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிபந்தனை போட்டாங்க, குறிப்பிட்ட கல்லை காட்டி இந்த கல்லில் இருந்து ஒட்டகம் வெளியாகணும், ஒட்டகம் வெளியாகி அது குட்டி ஈன்றணும் என்று சொல்லி நிபந்தனைகள் போட்டாங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான். இறுதியாக அந்த ஒட்டகத்துக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நிபந்தனை போட்டாங்க, லஹா ஷிர்புன்
வலக்கும் ஷிர்பு யௌமின் மாலூம். அந்த ஒட்டகத்து இப்ப அல்லாஹ்வுடைய புறத்துல நீங்க ஒட்டகம் கேட்டீங்க, அந்த ஒட்டகம் வந்துட்டு இப்ப என்ன நிபந்தனைண்டா, அந்த ஒட்டகத்துக்கு உங்களோட கிணத்துல இருந்து நீங்க ஒரு நாள் தண்ணி கொடுக்கணும். அந்த நாளையில உங்களோட ஒட்டகங்கள் தண்ணி குடிக்கப்படா, அடுத்த நாள் தான் உங்களோட ஒட்டகங்கள் குடிக்கணும். இது அவங்களுக்கு ஒரு பாரமாக இருந்துச்சு. நிறைய கால்நடை உள்ளவர்களாக அவங்க இருந்தாங்க. எனவே அந்த ஒட்டகத்தை அறுத்து கொலை செய்தார். அல்லாஹ்விலிருந்து வந்த அந்த முஅஜிஸாவை, அந்த அற்புதத்தை அறுத்து கொலை செய்த பாவிகளாக அவங்க இருந்தாங்க. எனவே அல்லாஹு தாலா கண்ணியமானவர்களே, அவர்களையும் அல்லாஹு தாலா அழித்ததாக பேரிடி சத்தத்தை கொண்டு இழிவான இடி சத்தத்தை கொண்டு அல்லாஹு தாலா அவர்களை அழித்ததாக அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டார். எனவே ஆது கூட்டம் அழிக்கப்பட்டார்கள், சமூதுடைய கூட்டம் அழிக்கப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூதுடைய பகுதியை பார்த்தா விளங்கும், மக்காவுக்கு அண்மித்த பகுதியில இவங்க இருந்தாங்க. இந்த சமூதுக்கு கீழாலேக்கு ஹிஜாஸ் என்ற பகுதி, அந்த ஹிஜாஸுக்கு பக்கத்துல யஸ்ரிப், இதுதான் மதீனா. யஸ்ரிப் சொல்றதுதான் மதீனா. இந்த ஹிஜாஸுடைய பகுதி மக்காவுடைய பகுதி. இதுக்கு மிக அண்மித்த பகுதியில தான் இந்த சமூத் கோத்திரத்தார்கள் வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குடைய யுத்தத்துக்கு போறாங்க. தபூக்குடைய போருக்கு போற நேரத்துல சஹாபாக்களுக்கு தெரியாது, புகாரில வரக்கூடிய ரிவாயத், சஹாபாக்கள் அந்த இடத்துல தங்கினாங்க. தங்கி அந்த கிணத்திலிருந்து தண்ணி எடுத்தாங்க தன்னுடைய ஒட்டகங்களுக்கு குடிப்பாட்டுறதுக்காக. அந்த தண்ணி எடுத்து மாவை பிசைஞ்சாங்க ரொட்டி சுடுறதுக்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடனடியா இந்த இடத்தொட்டு கிளம்புங்க, இந்த இடத்தொட்டு புறப்பட்டுடுங்க. இந்த மாவை கூட நீங்க பாவிக்க வேணாம், இந்த மாவை நீங்க உங்களோட ஒட்டகங்களுக்கு சாப்பாடாக போடுங்க, எடுத்த தண்ணியை கொட்டுங்க, இது அல்லாஹ்வுடைய அதாபு வந்த ஊர் என்று சொல்லி அவசரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூதுடைய பகுதியை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை புறப்பட செஞ்சாங்க. கண்ணியமான சகோதரர்களே, எனவே இப்படி இந்த ஆதுடைய சமூதுடைய கூட்டம் அழிக்கப்படுகிறது. இப்படி இந்த வம்ச தொடர் இருக்குது. நீங்க பக்கத்துல பார்த்தா விளங்கும். இந்த ஆத், சமூத், இந்த ஜதீஸ் அல்லது ஜுதைஸ் சொல்லுவாங்க. இந்த ஜுர்ஹும் வேற, பின்னால வரக்கூடிய ஜுர்ஹும் கோத்திரம் வேற. இந்த 4 இந்த காலகட்டத்தில் இருந்த இவர்கள் அனைத்து சமூகமும் அழிக்கப்பட்டார். இவர்களுக்கு அரபியில அல் அரபுல் பாயிதா என்று சொல்வார்கள், அழிக்கப்பட்ட அரபிய சமூகம். இவங்கட பின்னால் உள்ள இவங்களோட வாழ்க்கை குறிப்புகள் எதுவும் கிடையாது. இவங்க அல்லாஹு தாலா அழிச்சு போட்டான். இந்த அரபியர்களுக்கு அல் அரபுல் பாயிதா என்று சொல்வாங்க. அப்ப இன்றைய பாடத்துல நாங்க நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அல் அரபுல் பாயிதா வரைக்கும் உள்ள பகுதிகளை நாங்க படிச்சுக்கிறோம். இன்னும் 2 பகுதி இருக்குது, அல் அரபுல் ஆரிபா, அல் அரபுல் முஸ்தஅரிபா என்று சொல்லக்கூடிய பகுதி. அந்த ஆரிபாவுடைய பகுதி ஜுர்ஹும் கோத்திரத்திலிருந்து உருவாகும். அதுக்கு பின்னால முஸ்தஅரிபாவுடைய பகுதி நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலிருந்து வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உள்ள பகுதி இன்ஷா அல்லாஹ் எங்கட அடுத்த பகுதிகள் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். எனவே அல்லாஹு தாலா எங்களுடைய இந்த இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சபையை அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. அல்லாஹு தாலா அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை படித்து பின்பற்றக்கூடிய நல்லோர்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.